فقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. فقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات فإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறை வணக்கங்களை உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் நசீபையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. பெய்யக்கூடிய மழை இந்த சமூக மக்கள், இந்த ஊர் மக்கள், எல்லா சமூக மக்களுக்கும் பிரயோஜனம் தரக்கூடிய மழைகளாக அல்லாஹு தஆலா அந்த மழையை ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த எல்லா விதமான வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளையும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நம்ம ஈட்டுகின்ற நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய தொழிலில் அல்லாஹு தஆலா அபிவிருத்தியும் பரக்கத்தையும் தந்தல் புரிவானாக. கடன் இல்லாத வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கடன் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் சுமையை இலகுவாக அடைப்பதற்குண்டான தௌஃபீக்கையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. இறையில்லமான கஅபத்துல்லாவை சென்று ஹஜ் உம்ரா செய்யும் பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாமியர்களின் உயிர் நாடி மக்தப் மதரசாக்கள், நிஸ்வான் மதரசாக்கள். ஏன் உயிர் நாடி என்ற தலைப்புக்குள் வருவதற்கு முன்பாக வரக்கூடிய தொழுகைக்கு வரக்கூடிய ஜமாத்தார்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறேன். என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஆழ்வாரில் நடக்கக்கூடிய சிறுவைகுண்ட வட்டார ஜமாத்துல் உலமா சார்பாக ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய மாநாடு, மீளாது விழா, மக்தப் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. ஜமாத்தார்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான பொருளாதார செலவீனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஜமாத்திலையும் சிறுவைகுண்ட வட்டார ஜமாத்துல் உலமா சார்பாக அழைப்பு கடிதம் கொடுத்து ஜும்மாவுடைய வசூல் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நம் ஜமாத்தார்கள் தொழு வருகின்ற பொழுது பொருளாதாரத்தையும் எடுத்து வரும்போது அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் தலைப்புக்குள் வருகிறேன். மக்தப் மதரசாக்கள் நம்முடைய உயிர் நாடி. இன்றைக்கு பெரிய பெரிய மதரசாக்கள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்குகிறது. ஆலிமாக்கள், ஆலிம்கள், ஹாஃபிதுகள் ரொம்ப குறைவாக இன்னைக்கு வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஏன் காரணம்? உலகத்தினுடைய படிப்புகள் இன்னைக்கு ஏராளம் வந்து விட்டது. உலகத்தினுடைய படிப்புகள் ஏராளமாக வந்துவிட்டது. உலகத்தினுடைய படிப்புகள் டாக்டரோ இன்ஜினியரோ மற்ற படிப்புகள் என்பது நமக்கு அது கலை. மார்க்கம் சொல்லுது அது கலை. ஆனால் அந்த படிப்புகள் என்பது நமக்கு பொருளாதாரத்தை பெற்றுத்தரும், வாழ்வாதாரத்தை பெற்றுத்தருமே தவிர அதபுகளை பெற்றுத்தராது, ஒழுக்கங்களை கற்றுத்தராது, அமல்களை கற்றுத்தராது, வணக்கங்களை கற்றுத்தராது. ஆனால் வணக்கங்களை கற்றுத்தரும், அமல்களை கற்றுத்தரும், அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தும், ரசூலுடைய வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு உண்டான ரசூல் படி வாழ்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் மார்க்க கல்வி. சிறு வயதிலேயே அந்த குழந்தைகள் படித்தால்தான் பின்னாடி அவர்கள் வாலிபர்கள். இன்னைக்கு எத்தனை வாலிபர்களுக்கு கவலையான செய்தி, அவங்கெல்லாம் ஓதாதனால இஸ்லாத்தினுடைய கடுமைகள் என்ன, 10 சூரா சிறு வயதில் அவர்கள் மனப்பாடம் செய்த அது 10 சூரா, அந்த 10 சூரா மட்டும் குர்ஆன்ல இல்லை அப்படின்னா ஒன்றுமே தெரியாமல் போயிடும். கவலையான செய்தி.
இன்றைக்கு உள்ள வாலிபர்களுக்கு மார்க்க சம்பந்தம், ஷரியத் சம்பந்தம், தொழுகை சம்பந்தம். மார்க்கம் சொல்லுது கல்வி என்பது அல் இல்மும் அமலும். எந்த ஒரு அமலும் கல்வியை கொண்டு தான் அமல் செய்ய முடியும். இப்போ நம்ம தொழுகிறோம்னா சும்மா தொழுதா போதுமா? அதற்குண்டான கல்வி வேணும், அதற்குண்டான கல்வி வேணும். தக்பீர் தஹரீமான என்ன, தக்பீர் தஹரீமா கட்டிய பிறகு என்ன ஓதணும், அதற்கு பிறகு என்ன ஓதணும், அதற்கு பிறகு சூரத்து துணை சூறா என்ன சூறா ஓதணும், எதெல்லாம் ஃபர்து தொழுகையில் அப்படிங்கிற கல்வி இருந்தால் தான் அந்த அமல் நம்ம சரியாக செய்ய முடியும். இன்னைக்கு படிப்பு அப்படி தானேங்க, நம்ம படித்த படிப்புக்கு தானே வேலைங்க தேட முடியும். நம்ம இன்ஜினியர் படிக்கிறோம் அப்படின்னா அந்த துறை சம்பந்தமாக வேலை பார்க்குறோம். டாக்டர் படித்தோம் அப்படின்னா அந்த துறை சம்பந்தம் வேலை பார்க்குறோம். வக்கீலுக்கு படித்தோம் அப்படின்னா அது துறை சம்பந்தம் வேலை பார்க்குறோம். அதே போல தான் மார்க்கத்திலும், மார்க்க ஷரியத்திலும், மார்க்க கல்வியிலும், ஒவ்வொரு அமலிலும். ஹஜ்ஜை பற்றி நம்ம தெரிஞ்சால் தான் ஹஜ் செய்ய முடியும். அந்த கல்வி நமக்கு வேணும் அல்லவா? சும்மா நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், உம்ராவுக்கு போகிறேன், காபத்துல்லாவுக்கு போகிறேன், அந்த கல்வி இருந்தால் தான் அதை முழுமையாக செய்ய முடியும். தொழுகையிலும் அப்படித்தான் அந்த கல்வியை கற்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படி சொல்லணுமா? குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். குர்ஆன் சொல்லக்கூடியது. உங்களுக்கு தெரியலையா? ஒரு சட்டம் தெரியலையா? இந்த ஷரியத் தெரியலையா? இந்த குர்ஆனுடைய வசனம் தெரியலையா? இதனுடைய விளக்கம் தெரியலையா? இதுல சந்தேகம் இருக்குதா? குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுது. என்னுடைய உஸ்தாத் ஒரு கதை சொல்லுவாங்க. என்னுடைய உஸ்தாத் ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஹஸரத் வந்து பயான் பேசிட்டு இருக்கிறாங்க ஜும்மா மேடையில். ஜும்மா மேடையில் ஒரு ஹஸரத் பயான் பேசிட்டு இருக்கிறாங்க. பயான் பேசிட்டு இருக்கும்போது அல்லாஹ் குர்ஆன்ல எல்லாமே சொல்றான், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லி பயான் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பயான் கேட்டு கொண்டிருந்த ஒரு நபர், ஒரு சகோதரர் எல்சி கேட்குறாரு, டவுட்டு. ஹஸரத் நீ சொல்றதுலாம் கரெக்டு தான், குர்ஆன்ல அல்லாஹ் எல்லாம் சொல்லியிருக்கான்னு சொல்றியா? நான் கேட்குற கேள்விக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பதில் சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த ஹஸரத் யார் கேட்குறா? அந்த சகோதரர் கேட்குறாரு. சரி என்னப்பா நீ கேளம்பா, என்னப்பா உன்னுடைய கேள்வி அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அந்த சகோதரர் கேட்குறாரு, ஹஸரத் நான் வந்து புரோட்டா மாஸ்டர், புரோட்டா கடையில் வேலை செய்கிறேன். ஒரு கிலோவுக்கு எத்தனை புரோட்டா வரும் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு அப்படின்னு கேட்குற கேள்வி பாருங்க. நீங்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றீங்களே. நான் புரோட்டா கடையில் வேலை செய்கிறேன், நான் புரோட்டா போகிற மாஸ்டரு. அப்போ எனக்கு தெரியும் ஒரு கிலோவில் வந்து எத்தனை புரோட்டா வரும் தெரியும். ஒரு கிலோவுக்கு எத்தனை புரோட்டா வரும் குர்ஆன்ல எழுதியிருக்கா, குர்ஆன்ல இருக்கா அப்படின்னு கேட்காரு. என்ன வித்தியாசமான கேள்வியா இருக்குது. ஹஸரத் அவங்க நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டார். இது என்னுடைய உஸ்தாத் சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம ஹஸரத்தை வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் மறுப்போமா? விடவே மாட்டோமே. அவர் பதில் சொல்கிற வரைக்கும் அவர் பின்னாடியே போவோம். ஹஸரத் என்னடா அவர் ஒன்றும் தெரியலையா அப்படிங்கிற வார்த்தை கூட வந்துடும். அவர் அடுத்த நாள் அவர் சொன்ன டேட்டுக்கு, அவர் சொன்ன நேரத்துக்கு வந்துட்டார். அவர் அந்த சகோதரர் வந்து, ஹஸரத் நேரத்தை கேட்டேன்னா ஒன்றும் பதில் சொல்லாமல் இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்காரு. ஹஸரத் சொன்னார், எப்பா பெரிய சைஸாக போட்டால் ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 20லேருந்து 22 வரும்பா அப்படின்னு. ஒரு சின்ன சைஸாக போட்டால் அப்படியே ஒரு 30 புரோட்டா வரும் அப்படின்னு சொன்னோன்னே, ஹஸரத் குர்ஆன்ல இதயமாக சொல்கிறான், புரோட்டாவுக்கு வந்து ஒரு கிலோ மாவுக்கு எத்தனை ரொட்டி வரும் அப்படி எதுவுமா சொல்கிறான். அல்லாஹ் அதை சொல்லலை. ஒரு கிலோ புரோட்டா, ஒரு கிலோ மாவில் வந்து எத்தனை புரோட்டா அதை சொல்லலை. அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான். குல்ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்கள் அறியாதவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்தினுடைய அடிப்படையில் புரோட்டா சம்மந்தம் நமக்கு தெரியாது. குர்ஆனை பற்றி கேட்குறியா, அர்த்தம் கேட்குறியா, விளக்கம் கேட்குறியா, ஹதீஸ் வரலாறு கேட்குறியா, நபியுடைய வாழ்க்கை வரலாறு கேட்குறியா? எனக்கு ஒரு அளவு தெரியும். உலகத்தில் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆலிமாக இருக்கட்டுமே, எவ்வளோ படிப்பு படித்தவராக இருக்கட்டுமே, அவர் மேடையில் சொல்லவே முடியாது. எப்படிப்பட்ட ஆலிமாக இருந்தாலும் சரி, அவர் அல்லாமா முல்லா அலி காரி என்று சொல்வார்கள். உயர்ந்த படிப்பு, மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இருப்பார். அல்லாமா முல்லா அலி காரி சொல்லுவாங்க. அவரு கூட மேடை ஏறி சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்த கல்வியை, குர்ஆன் தந்த கல்வியை, ஹதீஸினுடைய கலையை நான் முழுவதுமாக படித்து விட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ ஹஸரத் பதில் சொல்றாரு,
அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன யஅலமூன் லா யஅலமூன், அறிந்தவர்கள் அறியாதவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் புரோட்டா சமாச்சாரம் எனக்கு தெரியாது. அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, நேராக புரோட்டா மாஸ்டர்கிட்ட நான் போயிட்டேன். நான் புரோட்டா மாஸ்டர்கிட்ட போய் அவர்கிட்ட விசாரித்தேன். அவர் சொன்ன பதிலை வச்சு உனக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு அசல் சொன்னதாக என்னுடைய உஸ்தாது சொல்லுவாங்க, ஒவ்வொரு பயாலையும் சொல்லுவாங்க. அப்போ குர்ஆனில் வந்து எல்லாமே அடங்கியிருக்கு. அனைத்து விதமான கேள்விகளுக்கும் குர்ஆனில் விடை இருக்குகிறது, மார்க்க கல்வியில் விடை இருக்குகிறது. தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் ஓ முஸ்லிமத்தின், நபியுடைய ஹதீஸ். கல்வி எங்கே இருந்தாலும் தேடி போயிருங்க, கவலைப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. இன்னைக்கு பெண்கள்லாம் வெக்கப்படுறாங்க கல்வி படிக்கிறது. ஏன் வெக்கப்படணும்? எதுக்கு வெக்கப்படணும்? தேவையே இல்லை. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது அப்படின்னா என்னுடைய உஸ்தாத் நான் கேட்கறது நான் வெக்கப்படக்கூடாது. வெக்கப்பட்டா எனக்கு அந்த கல்வி கிடைக்காது, அது மார்க்க கிடைக்காது. வாலிபர்களும் அப்படித்தான், பெரியவர்களும் அப்படித்தான், பெண்களும் அப்படித்தான். மார்க்க விஷயத்தில் கல்வி விஷயத்தில் வெக்கப்பட்டா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க பிள்ளைங்களை, பெரிய பிள்ளைங்களை. பள்ளிக்கூடம் மட்டும் மார்க்க கல்வியே வெக்க வருது. பெண் உஸ்தாதான் ஓதி கொடுக்குறாங்க, ஆண் உஸ்தாதும் கிடையாது. அப்போ அதில் ஏன் வெக்க வரணும்? மார்க்க கல்வி படிக்கிற விஷயத்துல, தொழுகை சம்பந்தமாக அறிகிற விஷயத்துல வெக்கமே வரக்கூடாது, தாராளமா கேட்கணும். அதனால பெண்களுக்கும் இது கண்டிப்பான முறையில் அவர்கள் மார்க்க கல்வியை படிக்க வேண்டும். உலக கல்வி படிக்கிறது, இன்னைக்கு உலக கல்வி கண்டிப்பா படிச்சே ஆகணும், வேற வழியே இல்லை. மேற்படிப்பு நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகள் படித்தே ஆக வேண்டும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மார்க்க கல்வி படிக்கிறதுக்குண்டான நேரத்தை சிறுவர்களும் பெரியவர்களும் வாலிபர்களும் ஆண்களும் பெண்களும் அனைவர்களும் அவர்கள் கல்வியை தேடுவது என்பது, கல்வியை படிப்பது என்பது கட்டாய கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்தில் அப்துல் முத்தலிப் அவங்களுடைய குடும்பம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க மார்க்க ஞானம் உள்ள குழந்தைகளாக வளர்வதற்கு பிறந்த ஒரு 3-4 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த வசனத்தை வந்து 7 முறை ஓதுவாங்க அந்த குழந்தைக்கு காதுல. இந்த வசனத்தை وقل الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. இது வந்து எங்க வருது அப்படின்னா, சூரத்துல் பனு இஸ்ராயில் அப்படிங்கிற சூராவினுடைய கடைசி சூரத்துல் கஹஃப் இருக்குல்ல, சூரத்துல் கஹஃப் ஆரம்பமாகுதுல்ல, அதுக்கு மேல கடைசியாக முடியக்கூடிய வசனம் தான் இந்த வசனம். அதனால தாய்மார்களும் பெரியவர்களும் இந்த வசனத்தை வச்சுக்கோங்க. 3 வயது குழந்தை, 2 வயது குழந்தை உங்க வீட்டில் இருக்குதுன்னா, உங்க சொந்தக்காரங்க இருக்குது அப்படின்னா, உங்க சொந்தக்கார வீட்டில் இருக்குது அப்படின்னா, உங்க அண்ணன் குழந்தையாக இருக்குது அப்படின்னா, உங்க சொந்த பந்தங்கள் யார் வீட்டில் 3 வயது 2 வயது குழந்தைகள் இருக்குது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த செயல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் இது. அந்த சின்ன குழந்தைகளுடைய காதுல அந்த குழந்தைக்கு பேச வந்துட்டுனா அந்த குழந்தைக்கு சொல்லுங்க, குலில் ஹம்துலில்லாஹில்லதி லம் யத்தஹிது வலதன் வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலிய்யும் மினல் ذில்லி வகப்பிருஹு தக்பீரா. அந்த குர்ஆனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய குதரத்துகளை சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு மகனும் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. யார் அல்லாஹ் பலகீனமானவன் இல்லை, அல்லாஹ் சக்தி வாய்ந்தவன். அவனை எப்படி பெருமைப்படுத்தணுமோ அப்படி பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த வசனம் முடியும். அப்போ இந்த வசனத்தை சின்ன குழந்தைகளுக்கு ஓதி காட்டுவது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீது கட்டாய கடமை. கல்வியை தேடுறது நம்ம மார்க்கத்தில் கடமை. ஆனால் நம்ம வந்து மார்க்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய நேரம் அந்த பெற்றோர்கள் ரொம்ப சிந்திக்கணும். கவலையான செய்தி. ஆனால் உஸ்தாதில் வந்து சில விமர்சனங்கள் இருக்கலாம், சில விமர்சனம் அது அப்படி நேரம் ஆகுது, அப்படி ஆகுது, அப்படி விமர்சனம் இருக்கலாம். அந்த விமர்சனத்தெல்லாம் ஒத்தி வச்சுட்டு உங்கள் பிள்ளைங்களுடைய கல்வியை பாருங்க, உங்க பிள்ளைங்களுடைய ஓதுதலை பாருங்க, எப்படி ஓதுறாங்க, குர்ஆன் எப்படி ஓதுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பாருங்க. அந்த முறையில் வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது அந்த குழந்தைங்க மதரசாவுக்கு வந்தால்தான். ஏன் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பிரமாண்டமான சிறுவைகுண்ட வட்டார ஜமாத்துல் உலமா சபை ஒரு அற்புதமாக முன்னெடுத்து ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக இதற்குண்டான உழைப்பு மசோரா செய்தோம். நம்ம வந்து மீளாது விழா எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற பேசி வரும்போது ஒவ்வொரு வட்டாரங்களிலும் மீளாது விழா பயானாக வைக்கிறார்கள். நாம் அப்படி வைக்கக்கூடாது, மக்களுக்கு புரோஜனமாக வைக்கணும். அதுவும் குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு அது புரோஜனமாக இருக்கணும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 3 மாத உழைப்பில் அந்த பிள்ளைங்களுக்கு சிலபஸ் எடுத்து ஒவ்வொரு கிதாபில் இருந்தும் எடுத்து அவங்களுக்கு சிலபஸ் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு பரீட்சை வச்சு. ஏன் அப்படி செய்யணும்?
நான் உலமாக்கள் ஏன் இந்த உழைப்பு உழைக்கிறோம்? எங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு, பெட்ரோல் செலவெல்லாம் பார்க்காம, எங்களுடைய செலவினங்கள்லாம் பார்க்காம, அந்த குழந்தைகளுக்காக. ஏன்னா அந்த குழந்தைகளுடைய பிற்காலம் என்பது பிரகாசமாக இருக்கணும், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெறணும் அந்த பிள்ளைங்க. அப்படிங்கிறதுக்காக உலமாக்களாகி நாங்கள் உழைக்கிறோம். அந்த பிள்ளைங்க மார்க்க கல்வி அந்த பிள்ளைங்களுக்கு போய் சேரணும். இன்னைக்கு கேட்டு பாருங்க, அந்த புக்கில் படிச்சு பாருங்களேன், கொடுக்கப்பட்ட புக்கில் எத்தனையோ சட்டங்கள் இருக்குது. அவங்க படிக்கும் போது அவங்களுடைய உள்ளத்தில் பதிஞ்சிடும். அவங்க உள்ளத்தில் பதியக்கூடிய அந்த பதிவு இருக்குதுல்ல, அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க இறுதி மூச்சு வரைக்கும் அந்த கல்வி என்பது மாறவே மாறாது. இன்னைக்கு நம்ம சூறா மனப்பாடம் பண்ணியிருக்கோம். எப்போ மனப்பாடம் பண்ணது? பெரியவர்கள், சிறியவர்கள், சின்ன சின்ன சூறாக்கள், யாசின் சூரா, ரஹ்மான் சூரா, வாக்கியா சூரா எப்போ நம்ம மனப்பானது? முஸம்மில் சூரா எப்போ மனப்பாடம் பண்ணது? நம்ம சிறுவராக இருக்கின்ற பொழுது மனப்பாடம் பண்ண அந்த சூறாக்கள் தான் இன்னைக்கு நம்மால் ஓத முடியுதா இல்லையா? நம்மால் ஓத முடியுதா இல்லையா? ஏன் சிறு வயதிலே நாம் எந்த ஒரு விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்கிறோமோ அந்த பதிவு என்பது நம்முடைய உயிர் மூச்சு வரைக்கும் இருக்கும். இது அதனால தான் ஹாஃபிஸுகள் 9 வயசுல சேர்ந்து முடிப்பாங்க குர்ஆனை, 10 வயசுல முடிப்பாங்க. அவங்க 60 வயசு ஆன பிறகும் அதே வசனங்கள் ஓதுறாங்க, தொழு வைக்கிறாங்க, தராவி தொழு வைக்கிறாங்க, தொழுகையில ஓதுறாங்க. காரணம், அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது மனப்பாடம் செய்த அந்த மனப்பாடம் தான். மற்ற புக்ஸ் கேட்டால் தெரியாது. நம்ம படித்த படிப்பு எத்தனா படித்தோம் மறந்துருக்கும், என்ன புக்ஸ் படித்தோம் மறந்துருக்கும் இல்லையா? நம்ம சொல்ல முடியுமா? மறந்துருக்கும். ஏன்? அதில் இருந்து மாறுபடுகிறது தான் குர்ஆனுடைய மனப்பாடம், குர்ஆனுடைய மகத்துவம். ஏன்? அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹ் சொன்ன வார்த்தை தான் இது. குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாக்கிறோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் சொன்ன சொல் எவ்வளவு சக்தி வாய்ந்த சொல்லாக இருக்கிறது. அதனால குர்ஆனை நீங்க 2 ஆயத்து மனப்பாடம் பண்ணுங்களேன், உங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அந்த 2 ஆயத்து மறக்காது. அதுக்காண்டி நான் ஓதாம இருப்பேன் அப்படிலாம் கிடையாது. திரும்ப திரும்ப ஓதணும். ஏன்னா மனப்பாடம் பண்ணிட்டேனே அது மனப்பாடம் அப்படி இல்லை, சில மறதிகள் ஏற்படும். அதனால திரும்ப திரும்ப ஒரு 2 வாட்டி ஓதிட்டா மனப்பாடம் வந்துடும். அப்ப திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அது நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் இந்த குர்ஆன் கல்வி, இந்த மார்க்க கல்வி நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், இந்த சமூக மக்களுக்கு அவர்கள் சொன்ன ஹதீஸ், அந்த குர்ஆன் கிட்டத்தட்ட 6 வயதில் இருந்து 14 வயது குழந்தைகள் வரைக்கும் இந்த 5 விஷயங்கள் போதிக்கப்பட வேண்டும் கட்டாயமாக, கண்டிப்பான முறையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு போதித்த, தன்னுடைய பிள்ளைங்களுக்கு போதித்த இந்த 5 விஷயங்கள் அந்த பிள்ளைங்கள் 14 வயது வரைக்கும் உள்ள அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் பதியப்பட வைக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் அதுவும் பெண் குழந்தைங்க வழி தவறக்கூடிய ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரணம் என்ன? இந்த பிள்ளைங்களுக்கு மார்க்க கல்வி கொடுக்காத ஒன்று தான். மார்க்க கல்வி கொடுத்துட்டா வச்சுங்களேன், அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு வந்துடும். அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு வழியும், தவறான வழியை நாம் தேர்வு செய்ய மாட்டோம். தவறான வழியை நாம் தேர்வு செய்ய மாட்டோம். ஏன்னா அல்லாஹ் உள்ளத்துல இருக்கான், அல்லாஹ் உள்ளத்துல இருக்கான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் தண்டிப்பான். நாளை மறுமையில் நரகம் கிடைக்கும். நாளை மறுமையில் நரகத்தில் நான் எப்படி நரகத்திற்குள் செல்வேன், கபரில் கேள்வி எப்படி நான் பதில் சொல்வேன் அப்படிங்கிற அச்சம், பயம் வந்துடும். இந்த மார்க்க கல்வி கொடுக்குது. அதனால தான் மார்க்க கல்வியை பற்றி நம்ம அதிகமாக சும்மா பையில சொல்வதுண்டு. ஏன்னா நம்ம பிள்ளைங்க வழி தவறி போயிடக்கூடாது, மார்க்கத்தினுடைய சட்டங்கள் தெரியாமல் போயிடக்கூடாது, குர்ஆன் ஓத தெரியாத பிள்ளைங்களாக போயிடக்கூடாது, அதவு இல்லாத குழந்தைகளாக போயிடக்கூடாது. இப்போ 5 விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். நபி சொன்ன ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். முதல்ல அகாயிதுல் இஸ்லாம். அகாயிதுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய அகீதாக்கள், கொள்கைகள். அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாரு, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, ஷரியத்னா என்ன, சட்டத்திட்டங்கள் என்ன, குர்ஆனுடைய அர்த்தங்கள் என்ன, குர்ஆனுடைய விளக்கம் என்ன, ஹதீஸ் என்ன, ராவி யார், அதனுடைய விஷயங்கள் அகாயிதுல் இஸ்லாம் அந்த குழந்தைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். அது ஆரம்பத்தில் சொன்னது போல இன்னைக்கு வாலிபர்களுக்கு கேள்வி கேட்டால் வச்சுக்கலாம், இப்போ வாப்பா எனக்கு கேள்வி கேட்க முடியாது. நம்ம கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கலாம், நம்ம பாவாடியாக போயிடும். இன்னைக்கு உள்ள நிகழ்காலத்தில் யார்கிட்டையுமே கூப்பிட்டு இது சட்டம் என்ன, இதுக்கு சட்டம் என்ன நம்ம கேள்வி கேட்க முடியாது. நம்ம எதுக்கு கேட்கிறோம் அப்படின்னா, அவர் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் நாம் கேட்கிறோம். அவர் அந்த சட்டத்திட்டங்களை, அந்த ஷரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் கேட்கிறோம். அதே தவறாக போயிருந்த நிகழ்காலத்தில். அதனால யாரையுமே கேள்வி கேட்க முடியாது. அப்படி சப்போஸ் கேட்டோமே ஆனால், நான் இக்கன்னா தான் வைக்கிறேன்,
அப்படி சப்போஸ் அப்படி ஒரு பாக்கியம், கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் ஈமான்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதில் 50 வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதில் 20 பதில் சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. 20 பதில் சொல்வதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா இது சிறு வயதிலே அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். இந்த அகீதா அகாயிதுல் இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள், தன்னுடைய சஹாக்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்தார்கள். அதுதான் ஹதீஸ் சொல்லுகிறது. அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் மக்தப் பிள்ளைங்க இதெல்லாம் போதிக்கப்பட வேண்டும். பொதுவாக பெற்றோர்கள் சொல்லிடுவாங்க, பிள்ளைங்களை ஓதுறதா அசத்தை பார்த்துக்குவார், அசத்து என்ன ஓதி தான் கொடுப்பாரு. ஒரு தடவை மசாக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு, ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாரு, கற்றுக் கொடுப்பாரு. அந்த பிள்ளைங்க வீட்டில் ஓதுனா தான் அது பிரயோஜனமாக இருக்கும். அவங்களுடைய ஃபியூச்சர், அந்த பிள்ளைங்களுடைய ஃபியூச்சருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அசத்து 1 மணி நேரம், அது பிள்ளைங்க வந்து இப்பொழுது வரக்கூடிய நேரம் என்பது ரொம்ப ரொம்ப குறையும். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, 4:30 மணிக்கு மதரசா ஆரம்பிக்குது, 4:30 மணிக்கு நம்ம மக்தப் மதரசா ஆரம்பிக்குது. அந்த பிள்ளைங்க வரக்கூடிய நேரம் என்பது 5 மணிக்கு வராங்க. இப்போ 5:30க்குள்ள 1 மணி நேரம் மதரசா. அப்போ 5:30க்குள்ள நாங்கள் வீட்டுக்கு போகணும், டியூஷன் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அரை மணி நேரத்தில் நம்ம என்ன பாடம் மட்டும் தான் கேட்க முடியும். நான் அதையும் சொல்கிறேன். என்ன சில விமர்சனங்கள் வருது, ஏன்னா அசரத்து வந்து பிள்ளைங்க ஒழுங்காக ஓத மாட்டிருக்கே, அது அப்படி போகுது. அதாவது விமர்சனங்கள் வந்து வச்சால் நம்ம வந்து அது பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு ரிஸ்க்கே வச்சிருக்கான். நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த பிள்ளைங்களுடைய அடுத்த வளர்ச்சி என்ன செய்யணும், இந்த பிள்ளைங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து செல்லணும். அதனால தான் இப்படிப்பட்ட எக்ஸாமோ, பரீட்சை, பேப்பரு, பிள்ளைங்களை ஆர் வைக்கிறது, அதாவது அவங்களுக்கு வந்து பரிசுகள் கொடுக்கறது, அப்படிங்கிற அந்த பிள்ளைங்களுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு நியத்தில் தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ஊரும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனையில் தான் நம்ம வேலை செய்தே கூட. நம்ம மீது பல விமர்சனங்கள் வரலாம், அதெல்லாம் காதில் கேட்கறதே கிடையாது. பாதி பேர் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், பாதி பேர் கூட சொல்லலாம். நான் சும்மா மேடையிலே சொல்கிறேன், உண்மையே சொல்கிறேன். இதுக்கு எந்த விதமாக அச்சமும் கவலையும் கிடையாது, எந்த விதமாக அச்சமும் கவலையும் கிடையாது. விமர்சனங்கள் பல வரலாம், அதெல்லாம் வந்து காதில் ஏற்கிறதே கிடையாது. ஏன்னா நான் அல்லாஹ்க்காக வேலை செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதற்குண்டான கூலி நாளை மறுமையில் இறைவன் தருவானாமே. இப்போ அல்ஹம்துலில்லாஹ், முதல்ல அகாயிதுல் இஸ்லாம் அந்த குழந்தைகளுக்கு மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் போதிக்கப்பட வேண்டும். அதனால தான் குழந்தைங்க வந்து நம்ம வந்து எழுத்து மூலமாக ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம்னா 5 தான். இஸ்லாம் கலிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ். ஈமானா என்ன, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். இதுதான் ஈமான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் பதில் சொல்லுவோம்? யாரை கொண்டு ஈமான் கொண்டிருக்கீங்க, எவரை கொண்டு ஈமான் கொண்டிருக்கீங்க, எந்த வஸ்துவை கொண்டு ஈமான் கொண்டிருக்கீங்க? அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன், ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கேன், வேதத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கேன். மற்றது கபருக்கு பின்னாடி எழுப்பப்படுவோம், ஈமான் கொண்டிருக்கோம்ல, அது நமக்கு வருதா? வாழ்ற வரைக்கும் நம்ம வாழ்வோம், சந்தோஷமா ஹாப்பியா வாழுவோம். இறந்த பிறகு என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற சிந்தனை நமக்கு அதிகமா இருக்குது இல்லையா? வாழ்ற வரைக்கும் ஹாப்பியா இருக்கோமா? பொருளாதாரம் பறக்கத்தா இருக்குதா, கார் இருக்குதா, வாகனம் இருக்குதா, வீடு இருக்குதா, சொத்து சுகங்கள் இருக்குதா, சந்தோஷமா வாழ்ந்து போயிட்டே இருப்போம். மௌத்துக்கு பிறகு என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற சிந்தனையில் இது தவறான சிந்தனை, அது தவறான சிந்தனை. இந்த சிந்தனை என்பது தவறான சிந்தனை. ஏன்னா மார்க்கம் சொல்லுது வல் பாஸி பஅதல் மௌத், மௌத்துக்கு பிறகு நீங்க எழுப்பப்படுவீங்க. யௌமுல் ஆஹிர், கியாமத் நாள்ல கேள்வி கணக்கு கேட்கப்படும். கியாமத் நாள் என்று ஒன்று இருக்கிறது, அந்த வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை கொண்டு, ரசூலை கொண்டு ஈமான், அல்லாஹ்வை கொண்டு, ரசூலை கொண்டு, வேதத்தை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, நபிமார்களை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறோம். இதுதான் சின்னதா. இப்போ குர்ஆன் அல்லாஹ்னா யாரு? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதுதான் அல்லாஹ்னா என்ன சுருக்கமாக சொல்லப்படுதா? அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தைக்கு பலவிதமான விளக்கங்கள் சொல்லலாம். சுருக்கமாக அந்த குழந்தைகளுடைய உள்ளத்தில் பதிய வைப்பதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதுதான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அது ஏராளம். அப்ப ரசூல் யார், அவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த குழந்தைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். இதுக்கெல்லாம் அரை மணி நேரத்தில் முடியுமா? சாத்தியமே இல்லை. இந்த அரை மணி நேரத்தில் நம்ம பாடம் மட்டும்தான் கேட்க முடியும், பாடம் கேட்க முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும். பிள்ளைங்க நேரம் ஒதுக்கலை அப்படின்னா பெற்றோர்கள் இதை கவனம் செலுத்து. நான் மட்டும் கவனம் செலுத்தினா அதுக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்லை. பெற்றோர்கள்
கவனம் செலுத்தணும். நம்ம ஊரில் வந்து பெண்கள் மாதம் நடக்குது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால. அப்போ அந்த பெண்களும் அந்த மார்க்க கல்வியை படிக்கிற விஷயத்தில் ஒருபோதும் வெட்கப்படாதீங்க. மார்க்க தான் சொல்லுது. மார்க்க விஷயத்தில், மார்க்க கல்வி விஷயத்தில், படிக்கக்கூடிய விஷயம். நான் பெரியவனாக இருக்கேன், எப்படியுமே நாங்கள் போய் குர்ஆன் ஓதுவேன். 4 பேர் எனக்கு சொந்தக்காரர் இருப்பாங்க, பந்தக்காரர் இருப்பாங்க, எங்கள் அக்கா இருப்பாங்க, என் தங்கச்சி இருப்பாங்க, என் சாட்சி இருப்பாங்க, நான் எப்படி ஓதுவேன், அவங்களும் எப்படி மாறியாருங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. மார்க்க கல்வி படிக்கிற விஷயத்துல அப்படி நினைச்சோம். ஏனால் இன்னைக்கு திருமணமான பெண்கள் கூட காலேஜுக்கு போய் படிக்கிறாங்க. வெக்கப்பட்டா படிக்க முடியுமா? அவங்க வெக்கப்பட்டா படிக்க முடியுமா? அது இஸ்லாமிய சகோதரிகள், நான் மாற்று மதத்தவர்கள் சொல்லல, இஸ்லாமிய சகோதரிகள் எங்க வீட்டில் என்ன படிக்க சொல்றாங்க, மேற்படி படிக்க சொல்றாங்க. அதனால திருமணமான பிறகும் அவங்களுடைய பெற்றோர்கள் காலேஜுக்கு அனுப்புறாங்க படிப்பதற்கு. நான் வெக்கப்படுறேன், எனக்கு படிப்புலாம் வேண்டாம், என் சொந்தக்காரர் வருவாங்க, பந்தக்காரர் வருவாங்க, என் அண்ணன் வருவான், என் தம்பி வருவான், எனக்கு வேண்டாமே. அப்படி வெக்கப்பட்டா போய் படிக்க முடியுமா? வெக்கம் என்பது மார்க்க கல்வி விஷயத்தில் இருக்கவே கூடாது. மென்மேலும் படிப்பதற்குண்டான ஆர்வத்தை நாம் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது, சீரத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் அந்த குழந்தைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். மூன்றாவது, திலாவத்துல் குர்ஆன். குர்ஆன் முறைப்படி தஜ்வீதோடு ஓதக்கூடிய முறைப்படி அந்த குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். குர்ஆன் எதோடும் யாரோடும் தொடர்பு இருக்குது, அவங்களாம் சிறந்தவர்கள். லைலத்துல் கத்ர் சிறந்தது ஏன்? குர்ஆன் இறங்கிய இரவு. ரமதான் நோன்பு ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். வருடத்தில் ஒரு மாதம் சிறந்த மாதம் ரமதானுடைய மாதம். ஏன் சிறந்த மாதம்? அந்த மாதத்தில் இறைவன் குர்ஆனை இறக்கினான். சிறந்த மாதம். மலக்குமார்கள் சிறந்த தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிறந்தவர்கள். ஏன்? குர்ஆனை கொண்டு வந்தார்கள், சிறந்தவர்கள். இரவுகளில் சிறந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு. ஏன்? குர்ஆன் இறங்கிய இரவு. இப்படி குர்ஆனுடைய தொடர்போடு எதெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சிறந்தவர்கள். இந்த உலகத்திலேயே அனுப்பப்பட்ட 1.25 லட்சம் நபிமார்களில் சிறந்த நபி உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள். ஏன் சிறந்தவர்கள்? அந்த அற்புத நபிக்கு தான் இந்த அற்புத குர்ஆனுடைய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உலகத்திலேயே சிறந்த தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே சிறந்த சமூகம் என்ன சமூகம்? இந்த உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். சிறந்த சமூகம் உம்மத்தே முஹம்மதியாவுடைய சமூகம். ஏன் சிறந்த சமூகம்? குர்ஆன் நமக்கு தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க. அப்ப குர்ஆனுடைய தொடர்புல யாரெல்லாம் இருக்கிறார்களோ எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் சிறந்தது. அதனால் குழந்தைகளும் பெரியவர்களும் பெண்களும் அனைவர்களும் குர்ஆனுடைய தொடர்பு இருக்கின்ற பொழுது சிறந்தவர்களாக இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியும். அந்த குர்ஆனுடைய தொடர்பு எங்கே ஏற்படுது? மதரசாக்களில் ஏற்படுகிறது. மூன்றாவது. நான்காவது, அந்த குழந்தைகளுக்கு துஆ செய்ய சொல்லிக் கொடுக்க வேண்டும். துஆ, அந்த துஆ என்பது மௌத்துக்கு பிறகு உங்கள் குழந்தைங்க துஆ செய்ய குழந்தைகளாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, குழந்தைகளுக்கு ஆதாப், ஒழுக்கங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இந்த ஐந்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதனால தான் ஃபாத்திமா பத்தி நீங்க பேசுறோம் ரலியல்லாஹு அன்ஹா இல்லையா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தினுடைய தலைவி என்று இன்றைக்கு ஒவ்வொரு பயானிலும் பேசப்படுகிறது. பெண்களுக்கு மத்தியில் பேசப்படுகிறது. சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்? இந்த ஐந்தும் போதிக்கப்பட்டது. இந்த ஐந்தையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடைபிடித்தார்கள். சொர்க்கத்தினுடைய தலைவியாக உருவானார்கள். இப்படிப்பட்ட பாக்கியமும் சிந்தனையும் நம் குழந்தைகள் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக அமல் செய்யக்கூடிய விஷயங்களை, மார்க்க விஷயங்களில் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகையும் நசீபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.